கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. கார்த்திக் வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து வாழ்த்துக்கள் மழையாக குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போன்னு பார்த்து கார்த்திக் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. தீபா வந்து கார்த்திக் தெரியாமல் லேப்டாப்பை எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறையா ஃபுல்லாக கமெண்ட்ஸ் வந்து வாய்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு எல்லோரும் வரிசையாக கமெண்ட்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. லட்சக்கணக்கில் சாங்ஸ் வந்து செம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு தீபா வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்பாடா, நம்ம வாய்ஸை விட கார்த்திக் சார் வந்து கௌரவத்தை காப்பாற்றிட்டோம், எப்படியாவது இந்த சாங் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகிடணும் ஆண்டவா அப்படின்னு வேண்டிட்டு லேப்டாப்பை அங்கே வைக்கிறாங்க. வச்சுட்டு தீபா வந்து பெட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கார்த்தி வராங்க. வந்துட்டு என்ன சார் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே, நம்ம நினச்சி பார்க்கறத விட அதிக லெவலில் ரெஸ்பான்ஸ் இருக்குது. சாங் நிச்சயமாக வேறு லெவலில் ட்ரெண்டிங் ஆக போகுது. இவங்களுக்கு வந்து அந்த பல்லவிக்கு வந்து பெரிய வாழ்க்கையே கிடைக்க போகுது. எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் முதல்ல வந்து இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறப்பயே வந்து பல்லவியை லான்ச் பண்ணணும்னு நினச்சி தான் நான் வந்து கம்பெனியை ஆரம்பித்தேன். என்ன சார் சொல்கிறீங்க? அப்போ வந்து அந்த பல்லவிங்கிற ஒருத்திக்காக மட்டும்தான் நீங்கள் ஒரு கம்பெனியே ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்னோடனே, ஏங்க சும்மா கோவப்படாதீங்க, நான் வந்து சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, இது மாதிரி பல டேலண்டில் வந்து நம்ம வந்து உருவாக்கணும் நம்ம கம்பெனி மூலமாக அப்படின்னோடனே, நிச்சயமாக சார் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் இந்த பாட்டு வந்து வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆக போகுது. அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ஆஃபர்ஸ்லாம் வரும். அவங்க யாருன்னு நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க. எல்லா ஆல்பம் சிங்கர்ஸ் எல்லோரும் கேட்பாங்க, மியூசிக் டைரக்டர்லாம். அப்போ வந்து அவங்க வந்து இந்த ஒரு பாட்டோட நான் பாடி முடிச்சிட்டாங்கன்னு நான் என்னால் சொல்லவே முடியாது. எப்படியும் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு நான் வந்து தேடி மறுபடியும் அவங்கள விடமாட்டேன். நிச்சயமாக பாடகியாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நேஷ்னல் லெவலில் அவார்டு வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கார்த்திக் சார் இவ்வளோ நம்பிக்கையோடு பேசிகிட்டு இருக்காரு, நம்ம எப்படி சார் இந்த சிதம்பரம் வந்து வேறு ஏதாவது பிரச்சனை பண்ண மாட்டாங்களா, எனக்கு கொஞ்சம் அதுதான் பயமாக இருக்குது அப்படின்னு தீபா கேட்டோன்னே, அதெல்லாம் பிரச்சனை பண்ண தான் செய்வாங்க. பட் அவர்கள்லாம் நினச்சி நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. இந்த மாதிரி 1000 பேர் வருவாங்க. நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நிம்மதியாக தூங்க அப்படின்னோடனே கார்த்தி வந்து படுத்து தூங்கிடுறாங்க. ஆனால் தீபாவால் அந்த வந்து சந்தோஷத்தை வந்து வெளிக்காட்டிக்கவும் முடியாமல் மறுபடியும் கார்த்தியோட லேப்டாப்பை கார்த்திக்கு தெரியாமல் ஓப்பன் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து கமெண்ட் செக்ஷன்லேருந்து எல்லோரும் அது எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்க்குறப்ப வந்து ஓஹோ, நமக்கு தெரியாமல் வந்து லேப்டாப்பில் இவ்வளோ வியூஸ் வருதுன்னு பார்த்து சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்படட்டும், நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவானே, அப்புறம் நம்ம பார்த்தா கோச்சிப்பாங்க அப்படின்னு கார்த்தி தெரியாத மாதிரி படுத்து தூங்கிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தா வந்து அப்பையும் விடிஞ்சிருது. அப்பையும் லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி சீன் கொண்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன இதோட ப்ரோமோ வந்து முடிச்சிட்டாங்க. எப்படி காஃபி கொடுக்குறப்ப, ஏங்க இந்தாங்க டயர்டாக இருப்பீங்க, காஃபி சாப்பிடுங்க அப்படின்னோடனே கார்த்திக் கொடுத்தாருன்னா செம க்யூட்டாக மாசாக இருக்கும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா, என்ன சார் நீங்கள் எனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரீங்கன்னு, ஆமாம் நைட்டு ஃபுல்லாக வந்து விடிய லேப்டாப்லேயே பார்த்துக்கிட்டு ரொம்ப டயர்டாக இருப்பீங்கல்ல, என்ன வியூஸ்லாம் எங்கேயோ போயிருக்கா அப்படின்னு. நான் ஆல்பம் ரிலீஸ் பண்ணதோட நீங்கள் பல்லவிக்காக வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு மட்டும் இதுலேருந்தே நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னால் இதோட சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் கார்த்திக் இந்த மாதிரி காஃபி கொடுத்து ரொமான்டிக் சீன்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களா, அவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐஸ்வர்யாவுக்கு இன்றைக்கி எபிசோடில் வந்து செமையாக சொன்னாப்புல நம்ம சிதம்பரம் வந்து, நீ ஒரு டம்மி பீஸ்ன்னு, அது வந்து செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.